We'll start. Lecture number 7. 7th lecture. Rotational motionல உங்களோட rotational mechanicsல moment of inertia டாபிக் போயிட்டு இருக்கு. அதானப்பா moment of inertia டாபிக் போயிட்டு இருக்கு. ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ப்பா. உங்கள்கிட்ட கேட்டேன் நான், இந்த ரா எக்கோட moment of inertia அதிகமா இருக்குமா இல்லை இந்த பாயில்டு எக்கோட moment of inertia அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டேனா? ஆல்ரெடி இது கேட்டிருக்கேனா? கேட்கல. காலையில் வர வேண்டியது கமெண்ட் செய்வதில்லை. பாயில்டா ரா ரா சார், நான் கேட்டதில்ல, கொஸ்டின் கேட்டதில்ல. ஓகே, இப்பதான் கேட்குறேன். கேட்டிருக்கணும். ரா எக்கா பாயில்டு எக்கா கேட்டிருக்கணும் சார். ரா சார். ஒய் ஒய் நீங்க ஆன்சர் பண்றது ஓகே, பட் ஒய் அந்த ஆன்சர் வேணும். ஏன் நீங்க சொல்றீங்க அதை? ஃப்ளூயிட் இருந்துட்டா என்ன ஆகும்? ஃப்ளூயிடோட மோட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்குமாமா? ஓகே, which has more mass? m directly wild distance சரியா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சார்? எஸ், கொஸ்டின் தான். போய் கேட்கலாம்ல உங்க வீட்டுல முட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பச்சை முட்டையை எடுத்துக்கிட்டு, வேக வச்ச முட்டையை எடுத்துக்கிட்டு, ஏம்மா சொல்லுமா பார்ப்போம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு அதிகம் தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். சரியா? மோர் ரிஜிட் சார், அதனால சார். inside rocket there is a fluid sir, which causes it to spin more time than the wild one. I think liquid inside the raw egg will jolt about inside. இப்பதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாத ஆளுங்களாம் கமெண்ட் பண்றாங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாதான் ஆன்சர் பண்றது, அகாடமிக்கா கேட்ட பண்றது இல்ல. சரியா? சரி, ஓகே. ஸோ எந்த எக்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரா எக்குக்கு தான் அதிகமா இருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இது வந்து அப்படி எடுத்துடலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்படி எழுதிக்கலாமா? சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எந்த எக்குக்கு அதிகமா? ரா எக்குக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? பாயில்டு எக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எது அதிகமாக இருக்கும்னா ரா எக்குக்கு. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து மாஸ் இருக்குல்லப்பா, மாஸ் இருக்கு இல்லையா? அந்த மாஸை நீங்கள் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருந்தா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகிட்டே இருக்கும்னா அதிகமாகிட்டே இருக்கும். அப்படிதானே? நீங்கள் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து தூரமாக போக 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 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீசஸ். இப்போ நீங்கள் ரா எக்கு நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா அது இன்சைடில் ஃப்ளூயிடா? அப்போ என்ன ஆகும்? இந்த ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும், ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கேருந்து ஃப்ளூயிட் என்ன ஆகும்னா நீங்கள் நல்லா சுற்றும் போது அது எட்ஜுக்கு ஃப்ளோ ஆகுமாப்பா. அப்போ ஃப்ளோ ஆகும்போது அந்த மாஸ் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் தூரமாக போகும். அப்படிதானே? நீங்க சுத்தும் போது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மாஸ் வந்து எங்க ஃப்ளோ ஆகும்? அவுட் சைட்ல ஃப்ளோ ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மாஸ் தூரமா போகுதுன்னு அர்த்தம். அப்ப சுத்துறது எப்படி இருக்கும்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால எதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம்னு கேட்டீங்கன்னா ரா எக்கு. ஓகே, கிளியர்? பாயில்ட் எக்ல நோ ஃப்ளூயிட், யூ நோ த ஃப்ளூயிட். ஓகே, எதுல ஃப்ளூயிட் இருக்கு தெரியும். ஓகே தானப்பா? கிளியரா? ஸோ எப்போவுமே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து மாஸை நம்ம பர்பண்டிகுலராக ஷிஃப்ட் பண்ணும்போது, பர்பண்டிகுலராக ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ரிங்குக்கா டிஸ்க்குக்கான்னு பார்த்தா டிஸ்க்கு பார்க்க டிஸ்க்கு நல்லா தடிமனாக இருக்குடா, ரெண்டுக்கும் ஒரே மாஸ் இருந்ததுன்னா ரிங்குக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துருந்தோம் mr2/2. கரெக்டா? ஸோ அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மாஸை நீங்கள் தூரமாக தள்ள 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 இட் இன்க்ரீசஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எஸ் சார். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே. நேற்று நம்ம ரெடியூஸ்டு மாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அது ஒரு புதுசாக ஒன்று பார்த்தோமே, ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸ் வந்து நம்ம பார்த்தோம் மியூ ஃபார் 2 மாஸ் சிஸ்டம்க்கு. ரெடியூஸ்டு மாஸ் ஃபார் 2 மாசஸ் சிஸ்டம்க்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா? ஸோ m1
m2 by m1 plus m2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெடியூஸ்டு மாஸ் சிஸ்டம் மியூ. ஓகேங்களா? அதாவது இது 1 by mu is equal to ஸோ 1 by m1 plus 1 by m2. அப்போ 2 மாஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்னு தெரியும், 3 மாஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்னு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். இது நேற்று புதுசாக நம்ம லேர்ன் பண்ணோம். கரெக்டா? இப்போ இன்னைக்கு புதுசா என்ன கான்செப்ட் சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிமூவ்டு மாஸ் கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம எதுல பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ்ல பார்த்துருப்போம். அதுக்கு ஷார்ட்கட்லாம் நிறைய சொல்லி கொடுத்தோம். நம்ம நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்தோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிமூவ்டு மாஸ் கான்செப்டை எந்த டாபிக்ல பார்க்க போறோம்னா, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டாபிக்ல பார்க்க போறோம். மாஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும், அதே தான் சேம் கொஸ்டின். சரிங்களா? எகைன் டிஸ்க்ல இருந்து ஆரம்பிப்போமே. சரிங்களா? அப்போ டிஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, இப்போ டிஸ்க் இருக்கு. ஓகேவா? டிஸ்க் இருக்கு. டிஸ்க். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்க்ல இருந்து என்ன கட் பண்ண போறாங்க? டிஸ்க், சாலிட் டிஸ்க். ஓகேவா? ஸோ இப்போ இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம், ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். மாஸ் எம், ரேடியஸ் ஆர். இப்போ என்ன பண்றோம்னா r/2 ரேடியஸ் வந்து நம்ம கட் பண்ண போறோம். r/2 ரேடியஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? r/2 ரேடியஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களாப்பா, இந்த இருக்குல்லப்பா ஆர், இதானப்பா r/2 இல்லை, ஆர் ரேடியஸ் தான். r/2 ஆர் ரேடியஸ். இல்லை, ரேடியஸ் வந்து r/2 தான். சாரிப்பா, r/2 ரேடியஸ்னா அப்போ இதுதான் r/2 ரேடியஸ் தானேப்பா. r/2 ரேடியஸை வச்சு கட் பண்ண போறாங்க. ஸோ இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ரேடியஸ் வந்து r/2. மாஸ்பா, மாஸ் என்ன? இதோட மாஸ் எம், ரேடியஸ் ஆர். திஸ் இஸ் த ஒரிஜினல் பார்ட். ஆல்ரெடி டோல்டு இல்லையா? நீங்க யாரெல்லாம் ரிமூவ்டு மாஸ் கான்செப்ட் சென்டர் ஆஃப் மாஸ்ல பக்கா படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். ஒரிஜினல் பார்ட். திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு பார்ட், நாட் ரிமூவ்டு பார்ட். திஸ் இஸ் த பேலன்ஸ்டு பார்ட் ஆர் ரிமைனிங் பார்ட்னு வச்சுக்கலாமா? ரிமைனிங் பார்ட். ஓகேவா? திஸ் இஸ் த ரிமைனிங் பார்ட். ஓகே, பேலன்ஸ்டு பார்ட். இது நமக்கு ரிமைனிங் பார்ட். இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோமா? ஓகேங்களா? ரிமூவ்டு பார்ட்டை அதை கட் பண்ணி நான் இங்கே எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் கட் பண்ணி எடுத்தது தான் இங்கே இருக்கு. இது வந்து ரிமூவ்டு பார்ட். திஸ் இஸ் அ ரிமூவ்டு பார்ட். வச்சுக்கலாமா? ரிமூவ்டு பார்ட்டோட ரேடியஸ் தான் நமக்கு r/2. மாஸ் நமக்கு தெரியல. அதே மாதிரி பேலன்ஸ்டு பார்ட், ஐம் டேக்கிங் திஸ் இஸ் பேலன்ஸ்டு பார்ட் இல்லையா? திஸ் பேலன்ஸ்டு பார்ட்டோட ரேடியஸ் என்ன அண்ட் மாஸ் என்ன? நம்ம கொஸ்டின் என்ன சார்? கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் என்ன பார்ட்? ஆஃப் அ பேலன்ஸ்டு பார்ட். பேலன்ஸ்டு பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? பேலன்ஸ்டு பார்ட்டோட வெரி குட் வச்சிருக்காங்க பார்த்தீங்கள. ஒரு நிமிஷம். ஓகே, குட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைடா? என்னாச்சு? இது லாஸ்ட் கிளாஸ் நடத்துனதுப்பா. ஓகே, கரெக்ட், வெரி குட். ரிமூவ்டு மாஸ் வந்து m/4 சார். ஆமாம், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. பார்ப்போமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் பார்க்கலாமா? சாரி, ஐம் சாரி, நாட் அ ரிமூவ்டு பார்ட், பேலன்ஸ்டு பார்ட். கொஸ்டின் என்னப்பா? கொஸ்டின், திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ நாங்கள் ஒரிஜினல் r/2 ரேடியஸ் நாங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேலன்ஸ்டு பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும்? சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம், 3 பார்ட்டாக எடுத்துப்போம் எப்பவுமே நம்ம சொல்யூஷன்.
நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் என்ன கேட்குறாங்களோ அங்கேருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்பவுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஹீ இஸ் ஆஸ்கிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் about the பேலன்ஸ்டு பார்ட். பேலன்ஸ்டு பார்ட் ஃபார்முலா என்ன சார்? ஒரிஜினல் அதே தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஒரிஜினல் பார்ட் மைனஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஆமாம், மாசை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக செய்யுமா அதிகமாக செய்யுமா? கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும், கம்மியாக தான் செய்யும். மைனஸ் ஏன் நாட் ப்ளஸ். சரியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பார்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரிஜினல் பார்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பார்ட் திஸ் இஸ் ஓபி ஒரிஜினல் பார்ட். மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர். இதை நம்ம சுத்த போகிறோம். சார் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே சார் இருக்கு? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா எழுத விட்டுட்டோம் பார்த்தீங்களா? எபோட் எங்கே இருக்குன்னா இப்போ இங்கே இருக்குப்பா. இது திஸ் இஸ் ஓ பாயிண்ட். எபோட் perpendicular to the plane about an axis. அதை எழுதிங்கப்பா, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் நோட் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். about an axis perpendicular to the plane and passes through O. Perpendicular to the plane and passes through O. Passes through O. ஏன்னா புரியுதுங்களாப்பா? அப்போனா எப்படி இருக்கு டிஸ்க்? இப்படி ப்ளீஸ் அஸ்யூம் டோன்ட் ரிங்குன்னு எடுத்துக்க வேணாம். அதே ஓ பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகுது. இப்படி பாருங்கப்பா, எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் இப்படி சுத்த போறாங்க. ஓகேவா? இப்படி சுத்த போறாங்க. ஓகே. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சஸ் எங்க பாஸ் ஆகுது. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போறோம். எல்லாமே எபோட் எந்த ஆக்சஸ்? நல்லா கவனிக்கணும். எல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாமே எபோட் என்ன ஆக்சஸ்னா எபோட் அன் ஆக்சிஸ். ஓகே, எந்த ஆக்சிஸ்? which one is axis of rotation na about an axis perpendicular to the plane. This is perpendicular to the plane and passing through not a center of mass O point. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மாறி இல்லையா எல்லாத்துக்குமே? ஒரிஜினல் பார்ட்டுக்கு வேணா ஓவா இருக்கலாம், மற்றபடி ஒரிஜினல் பார்ட்டுக்கு வேணா அந்த ஓ தான் சென்டர் ஆஃப் மாஸா இருக்கும். ஆனா வந்து பேலன்ஸ்டு பார்ட்டுக்கு ஓ கிடையாது. கரெக்ட் தானே? ஓவா சென்டர் ஆஃப் மாஸ்? ஆன்சர் தெரியுமா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரிஜினல் பார்ட்டுக்கு ஓ தான் சென்டர் ஆஃப் மாஸா இருக்கும். அப்போ பேலன்ஸ்டு பார்ட்டுக்கு எது சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம படிச்சோம்? எங்க இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்? அந்த ஆன்சரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? என்ன ஆன்சர் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். லெஃப்ட் ஓகே, பட் ஆன்சர் வேணும். எனக்கு நான் ஞாபகம் வச்சு நான் எக்ஸாம் எழுத போறதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சார் எனக்கு அந்த ஆன்சரோட ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் எனக்கு சிம்பிளா முடிஞ்சிடும். சரியா? மொத்தம் ஆன்சர் பண்ணிடலாம்ல. சரி சரி ஓகே, யோசிங்க. R/6 ஞாபகம் இருக்கா? -R/6 perpendicular to the plane and passing through O. ஸோ அப்போ இங்கேயும் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ பாயிண்ட்ல, இந்த இடத்துல ஓ பாயிண்ட்ல சரிங்களா, ஆக்சஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கு. இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்ன பார்ட்? ஒரிஜினல் பார்ட் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எம்ஆர் டிஸ்க் இல்லையா? இது mr²/2 டிஸ்க்னப்பா mr²/2 மாஸ் எம் சார் mr²/2. அடுத்து என்ன பார்ட்டா? ஒரிஜினல் பார்ட் கண்டுபிடிச்சு இப்போ ரிமூவ்டு பார்ட் பார்க்கணும். ரிமூவ்டு பார்ட் என்னதுக்கு? ரிமூவ்டு பார்ட் குட்டியா இருந்துச்சு. ரிமூவ்டு பார்ட் குட்டியா இருந்தது ஓகேங்களாப்பா? ரிமூவ்டு பார்ட் ஓகேங்களா? பட் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்க இருக்கு? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஓ பாயிண்ட் இங்க இருக்கு. அப்போ இப்படி இருக்கு பர்பண்டிகுலரா. அப்ப இது எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலரா இருக்கு. இது எப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லாம் ஷிஃப்ட் பண்ணலப்பா. ஒரே ஒரு ஆக்சிஸ் தான். அது ஒரிஜினலுக்கு எங்க இருக்குன்னா ஓல பாஸ் ஆகுது. ரிமூவ்டுக்கு எங்க பாஸ் ஆகுதுன்னா டேஞ்சண்டா பாஸ் ஆகுது. இந்த பர்பண்டிகுலராகவும் இருக்கு அண்ட் டேஞ்சண்டாவும் இருக்கு. பர்பண்டிகுலராகவும் டேஞ்சண்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம்? முதல்ல இதோட மாசை சொல்லணும். அப்படித்தானே? இதோட மாசை சொல்லணும். உனக்கு தெரியும், உங்களுக்கு நமக்கு வந்து இப்போ இது யூனிஃபார்ம் டிஸ்க்னாவே நமக்கு எதுப்பா ப்ரொபோஷனலு? யூனிஃபார்ம் டிஸ்க்னாவே சிக்மா வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு மாஸ் பை ஏரியா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ மாஸ் வந்து ப்ரொபோஷனல் டு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏரியா என்னவாயிருக்குன்னா எவ்வளோ டைம்ஸ் குறைஞ்சிருக்கு? ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் பார்ட் வந்து πr².
அதே ஏரியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ரேடியஸ் எவ்வளோ r/2 ரிமூவ்டு வந்து r/2 ரேடியஸ். அப்போ πr²/4. அப்போ ஏரியா எவ்வளோ டைம்ஸ் குறைஞ்சிருக்குன்னா 4 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஏரியா எவ்வளோ டைம்ஸ் குறைஞ்சிருக்கோ அவ்வளோ டைம்ஸ் தான் மாஸ் குறையும். ஏன்னா ரெண்டுமே ப்ரொபோஷனல், லீனியர் அண்ட் ப்ரொபோஷனல். இந்த லீனியர் அண்ட் ப்ரொபோஷனல்னா இது 4 டைம்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் போடணும், மாற்றி போட்டிருக்கேன். கரெக்டாக தான் போட்டிருக்கேன், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இது 4 டைம்ஸ் குறைஞ்சதுன்னா மாசும் 4 டைம்ஸ் குறையும். அப்போ தட் ஃபார் மாஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் ஆல்சோ மாஸ் ஆஃப் த ஒரிஜினல்லேருந்து 4 டைம்ஸ் குறைஞ்சிரும். இப்போ ஏரியா 4 டைம்ஸ் குறைஞ்ச மாதிரி மாசும் 4 டைம்ஸ் குறைஞ்சிரும். அப்போ மாஸ் ஆஃப் த ரிமூவ் வந்து m/4. ஏப்பா அப்போ ரிமூவ்டு பார்ட் இருக்கு, சாரி ரிமூவ்டு பார்ட்டு. ஓகே, ஸோ இந்த ரிமூவ்டு பார்ட்டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்கே இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த எட்ஜில் பர்பண்டிகுலர் ரெண்டு டேஞ்சண்டாக இருக்குது. இதுதான் நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதில் நமக்கு இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனு. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு மாஸ் தெரிஞ்சிருச்சு. மாஸ் வந்து m/4, ரேடியஸ் வந்து r/2. ஓகே, ரேடியஸ் வந்து r/2. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஃபார்முலா வரும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ரிமூவ்டு பார்ட்டு எப்படிப்பா இருக்கும்? சார் இது வந்து நமக்கு தெரியும், டேஞ்சண்டாக இருக்கா சார். இப்போ என்ன தியரம் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த தியரம் யூஸ் பண்ணிக்கலாம், பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ICOM எந்த பார்ட்டோட? ரிமூவ்டு பார்ட்டோட ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா நமக்கு ஆறாது r/2. இப்போ மாஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து r/2 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ICOM என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது நமக்கு mr²/2. அப்போ எம் வந்து எம் கிடையாதோ, எம் வந்து m/4. கரெக்டா, எம் வந்து m/4. மாஸ் வந்து m/4ல. இப்போ mr²/2ல m/4 வரும். mr², கரெக்டாப்பா? ஏப்பா இதெல்லாம் விடுப்பா, நமக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா தெரியல, ஏன் இதை போட்டுருக்கோம்? நமக்கு முன்னாடியே ஒன்று தெரியும்ல, ஞாபகம் இருக்கா? டிஸ்க் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இது பர்பண்டிகுலரா mr²அப்பா, mr²/2ஆப்பா. அப்போ இதுக்கு பேரலா எவ்வளோ வரும்? mr²/2 ப்ளஸ் ஒரு mr², ப்ளஸ் ஒரு mr²அப்பா. அப்போ 3/2 mr². கரெக்டா, ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம அப்படி போட்டுடலாமே. அப்போ 3/2 மாஸ் இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர், மாஸ் இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு 3/2 மாஸ் எவ்வளோ? மாஸ் வந்து m/4. ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் வந்து r/2 ஹோல் ஸ்கொயர். எப்படி போட்டுடலாமேப்பா சிம்பிளா, சரிங்களா? அப்போ 3/2 m/4 r²/4. ஆன்சர் என்னப்பா? இது கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3mr²/32 வருது. கரெக்டாப்பா? ஆன்சர் வந்துச்சா? 3mr²/32. எஸ் ஆர் நோ? பர்பண்டிகுலர் அண்ட் டேஞ்சன்ட் எப்படி இருந்துச்சு இந்த இதில்? ஆக்சஸ் எப்படி பாஸ் ஆகுது? இங்கே பாருப்பா, ஒரிஜினல் டிஸ்க்கு கரெக்டாக ஆக்சஸ் அங்கே தான் இருக்குது, இதான் இருக்குது ஆக்சஸ். ஆனால் அந்த ரிமூவ்டு பார்ட்டை பார்க்கும்போது இங்கே இருக்க ஆக்சஸ் இங்கே பாருப்பா, பர்பண்டிகுலராக இங்கே இருக்குது, பர்பண்டிகுலராக இங்கே இருக்குது. ஓ, அப்போ பேரலல் ஆக்சஸ் எடுத்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு 5mr² வருது. அச்சோ, ஒய் 5mr²/32? அப்படியாப்பா, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஏன் மிஸ் பண்ணியிருக்கோம்? பர்பண்டிகுலர் அண்ட் டேஞ்சன்ட், ஒய் 5/32? எனி ப்ராப்ளம்? 5/32? எனி மிஸ்டேக்? இல்லைப்பா, இப்போ நமக்கு இல்லையே. அப்படியா? இல்லைப்பா, நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கு, பர்பண்டிகுலராக டிஸ்க் பாஸ் ஆனிச்சுன்னா mr², அப்படி தானே? அப்போ நமக்கு இங்கே பர்பண்டிகுலர் அண்ட் டேஞ்சன்ட்னா ப்ளஸ் ஒரு mr², அப்படி தானேப்பா? mr²/2, இது ஒரு ப்ளஸ் mr². அப்போ இந்த ஆக்சிஸை வச்சு நம்ம சுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 3/2 mr² தானே வரும். ஒய் 5/2 mr²? புரியல. தஞ்சை ராமகோமதி கரெக்டா இல்லையா? அப்படிதானே? ஒய் 5/2 mr²? ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஓ, உங்களுக்கு டிஸ்க் எப்படி போட்டால் தான் புரியும்.
இல்லை இப்படி நம்ம இப்படி நடத்திட்டோம் உங்களுக்கு அப்படித்தானே, இப்படி நடத்திருப்போம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது, பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா ஆன்சர் என்ன? எம்ஆர் ஸ்கொயர் பை டூவா? பத்தியா அந்த ஃபார்முலா தெரியலனா ஒரு ஸ்டெப்பு கூட நகர முடியாது. நான் இப்போ திரும்ப இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இதுக்கு மட்டும் யூஸ் ஆக போறதில்ல சார், டார்க்குக்கும் வரும், ஆங்குலர் மொமெண்ட்டுக்கும் வரும், ரோலிங் மோஷனுக்கும் வரும், எல்லா இடத்துலையுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வரும். இந்த டாபிக்ல மட்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வராது. ப்ளீஸ் ரிமெம்பர், இனிமேல் பார்க்க போற எல்லா டாபிக்குமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு இப்படி வச்சு சுற்றுறாங்க அப்படிதானே? இப்போ இப்படி வச்சு சுற்றும் போது இது பேரல் ஆக்சிஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஐ பேரல் ஈக்குவல் டு, அப்போ ஐசிஓஎம் வந்து எம்ஆர் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஒரு எம்ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு 3/2 எம்ஆர் ஸ்கொயர். ஹவு இட் இஸ் 5/2 எம்ஆர் ஸ்கொயர்? நம்ம புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓ இப்படி பார்த்தா தான் புரியுதோ? ஆ சரி சரி ஓகே. அப்போ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இவ்வளோ நேரம் ஆகுது. நீங்களாம் போடணும்னா டக்கு டக்குன்னு போடணும். சரியா? இப்போ நமக்கு தட் ஃபோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோனா நமக்கு 3/32 எம்ஆர் ஸ்கொயர். 3/32 எம்ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ தட் ஃபோர் ஐ ஆஃப் த ரிமூவ் பேலன்ஸ்டு பார்ட் ஈக்குவல் டு ஐ ஆஃப் த ஒரிஜினல் பார்ட். வாட் இஸ் ஒரிஜினல் பார்ட்? ஒரிஜினல் பார்ட் வி நோ எம்ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ரிமூவ்டு பார்ட் 3/32 எம்ஆர் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? இங்கே நமக்கு 32 வரும்னா 16, 16 மைனஸ் 3 வந்து 13, 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 32 மைனஸ் 6. ஓகேப்பா? 32 மைனஸ் 6, ஓ 26 வருமோ? 26 வரும் இல்லையா? கரெக்டாக சொல்கிறேண்ணா? எல்சிஎம் எடுத்துக்கங்க. 32 எம்ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் 6 எம்ஆர் ஸ்கொயர்டு பை நமக்கு 32. ஆன்சர் வந்து 26/32 எம்ஆர் ஸ்கொயர்டு. சரிங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா 13/16 எம்ஆர் ஸ்கொயர். கரெக்டாப்பா? கரெக்டாப்பா? ஓ 16. கரெக்டாக தானே போட்டிருக்கேன் இல்லையோ? 13/32 ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓ 16 மல்டிப்ளை. கரெக்ட் கரெக்ட். அப்படின்னா இங்கே மாறி இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 16 எம்ஆர் ஸ்கொயர். அப்போ 13/32 எம்ஆர் ஸ்கொயர் வந்துச்சப்பா? 13 சரிங்களாப்பா? 13 எம்ஆர் ஸ்கொயர் வந்துச்சப்பா ஆன்சரு? ம் ஆமாம்மா 64 போட்டிருக்கும். கரெக்டாக தான். கரெக்டாக 13/32 எம்ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் என்ன செக் பண்ணிப்போம், நானும் செக் பண்ணிக்கிறேன். சரியா? ஆன்சர் வந்து பார்ப்போம். கேட்டது ஜேஇல கேட்டுதான் 13/32. கரெக்டுப்பா? கரெக்டாக போட்டாச்சு. ஓகேப்பா? ஸோ அப்போ இவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கூடாது. ஓகேப்பா? இவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கூடாது. முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கலேன். அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு பேலன்ஸ்டு பார்ட்டு தெரியணும். எஸ் சார். ஒரிஜினல் பார்ட் உனக்கே தெரியும்ல. ஒரிஜினல் பார்ட் என்ன வரப்போகுது? கண்டிப்பாக இது எம்ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வரப்போகுது. மைனஸ் ரிமூவ்டு பார்ட் தான் போடணும். ரிமூவ்டு பார்ட்டை மட்டும் பார்க்கணும். ரிமூவ்டு பார்ட்டுக்கு ஆக்சஸ் எப்படி இருக்குது? இப்படி இருக்காப்பா? அப்போ நமக்கு டேஞ்செண்டாக அண்ட் பர்பண்டிகுலர். அப்படின்னா 3/2 எம்ஆர் ஸ்கொயர். மாஸ் எவ்வளோ உனக்கே தெரியும். r/2 ரேடியஸ் கட் பண்ணாங்கன்னா மாஸ் வந்து m/4. அப்போ 3/2 எம்ஆர் ஸ்கொயர்ல 3/2 m/4 போட்டுருவேன். ரேடியஸ் வந்து என்ன போட்டுருவேன்? r/2 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுருவேன். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? அப்போ எம்ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் நீங்கள் எதை என்ன பண்ணணும்ப்பா? 3/32 எம்ஆர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து டக்குன்னு போட்ட வேண்டியதான். எவ்வளோப்பா? 13/32 எம்ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். ரெண்டே ஸ்டெப்பு தான். 2 ஸ்டெப்பு தான் ஆன்சர். நீ டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3/2 m/4 எல்லாம் டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுன்னா ரெண்டே ஸ்டெப்பில் சம் முடிச்சிடலாம். அதை விட்டு நம்ம டயக்ராம்லாம் போட்டு இருந்தால் லேட் ஆகும். உனக்கு புரியுறதுக்காக தான் டயக்ராம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். சரியாப்பா? ஓகேவா? கிளியரா? கிளியரா? கிளியர். ஸ்டேட் போர்டில் இருக்கா? ஓ ஆமாம் இருக்கு. ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்துருக்கேன். கரெக்ட் தான். சரி ஓகேப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அப்படின்னா நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஸ்பியர் எடுத்துக்கோங்க. சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கோங்க.
இப்போ சாலிட் ஸ்பியரு, ஓகேவா, இதான் ஒரிஜினல் பார்ட். மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர். சாலிட் ஸ்பியர்லேருந்து ஓகேங்களா, நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோம்? சாலிட் ஸ்பியர்லேருந்து எவ்வளோ கட் பண்ணுறோன்னா, கட்டிங் பார்ட் வந்து எவ்வளோனா, ஓகேவா, கட்டிங் பார்ட் வந்து ரேடியஸ் வந்து, கட்டிங் பார்ட்டோட ரேடியஸ் வந்து ஆர்/2 வச்சுக்குமா. கட்டிங் பார்ட்டோட ரேடியஸ் வந்து r/2. ஓகேவா. ஸோ ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட். ஓகேங்களாப்பா. about an axis again, about an axis perpendicular to the plane, perpendicular to the plane and passing through O, and passing through O, passing through O. கண்டுபிடிக்கலாமா? ட்ரை பண்ணுங்க. சாலிட் ஸ்பியர்ல இருந்து, இப்போ சாலிட் ஸ்பியர்ல இருந்து, ஓகேவா, அதே இங்கே இதென்னப்பா ஆறு, இது டயாமீட்டர். இதுல இருந்து இந்த பாட்டை மட்டும் தூக்குறாங்களாப்பா, கரெக்டுங்களா? இது பேலன்ஸ்டு பார்ட். இது O பாயிண்ட். ஓகேப்பா, இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட். கண்டுபிடிக்கலாமா? ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். சேம் திங். சாலிட் ஸ்பியரோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஒரிஜினல் பார்ட்டுக்கும் ரிமூவ்டு பார்ட்டுக்கும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக. பட் மாசம் மட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஓகே, போடுறேன். நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எகெயின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஒரிஜினல் பார்ட்டு மைனஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட்டு. ஓகேவா? ஒரிஜினல் பார்ட்டுக்கு மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர். பட் ரிமூவ்டு பார்ட்டோட மாஸ் தெரியல, ரேடியஸ் வந்து r/2. ரேடியஸ் வந்து r/2. மாஸை கண்டுபிடிக்கணும்னா இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் வந்து வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போனா நமக்கு ரோ வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்க வேண்டியதான். ரோ கான்ஸ்டன்ட்னா நமக்கு மாஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் வரும். அப்படிதானப்பா? இப்போ வால்யூம் எவ்வளோ டைம்ஸ் குறையுதோ அவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு மாஸ் குறைஞ்சிரும். வால்யூம் எவ்வளோனா சாலிட் ஸ்பியர் 4/3 πr3. 4/3 πr. இப்போ வால்யூம் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் போடுறீங்கன்னு வச்சுங்க, 4/3 πr3. ரேடியஸ் எவ்வளோ? r/2 த ஹோல் கியூப் வரும். ரிமூவ்டு பார்ட் ரேடியஸ் 4/3 πr, r/2 வரும். அப்போ 4/3 πr3 பை நமக்கு என்ன வரும்? 4/3 πr3 வந்துடும். பேலன்ஸ் வந்து 8 வந்துடும். அப்போ எவ்வளோ டைம்ஸ் குறைஞ்சிருச்சு? 8 டைம்ஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ மாசம் எவ்வளோ டைம் குறைஞ்சிடும்? ரிமூவ்டு பார்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த ஒரிஜினல் பார்ட் இருந்து 8 டைம்ஸ் குறைஞ்சிரும். கரெக்டுங்களாப்பா? 8 டைம்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, அவ்வளோதான். மாஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட்டுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் கொண்டே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ நீங்கள் சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கணும், அப்படிதானே? சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எப்படி சுற்றினாலும் சரி, அது ஆக்சஸ் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சஸ் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபார்முலா என்னன்னா 2/5 mr². சாலிட் ஸ்பியர்ல 2/5 mr² இல்லைப்பா? இப்போ நமக்கு ஆனால் ரிமூவ்டு பார்ட் குட்டி டிராகனை பொறுத்த வரைக்கும், இப்போ குட்டி ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் வந்து சென்ட்ரல் இல்லை, ஆக்சஸ் வந்து இங்கே இருக்கு. அப்போ டேஞ்செண்டாக இருக்கு. எகெயின் பேரலல் ஆக்சஸ் தியரம், அப்படிதானே? பேரலல் ஆக்சஸ் தியரம். அப்போ நமக்கு என்ன வரும்? சென்டர் ஆஃப் மாஸ்க்கு 2/5 mr² நமக்கு தெரியுது. அப்போ ப்ளஸ் ஒரு mr² போட்டிங்கன்னா, ப்ளஸ் ஒரு mr², பேரலல் ஆக்சஸ் தியரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? இது போட்டிங்கன்னா 7/5 mr² வரும். ஓகேப்பா? அப்போ தேட் ஃபோர் ஒரிஜினல் பார்ட்டுக்கு 2/5 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட் ஈக்குவல் டு ஒரிஜினல் பார்ட்டுக்கு 2/5 மாஸ் எம் தான், ரேடியஸ் r² தான். இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுக்கு மட்டும் 7/5 mr² வரும். 7/5 mr². அப்போ மாஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட்டு, ரேடியஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட்டு ஹோல் ஸ்கொயர்.
ஓகேங்களா? அப்போ நமக்கு 2/5 mr ஸ்கொயர்டு மைனஸ் 7/5 மாஸ் வந்து m/8 வந்துடும். ரேடியஸ் வந்து r/2 வந்துடும் ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2/5 mr ஸ்கொயர்டு. இப்போ 2/5 mr ஸ்கொயர்டு மைனஸ் நமக்கு எவ்வளோ ஆன்சரு 7/5 m/8 இன்டூ ஆர் ஸ்கொயர்டு பை 4 அப்பா. ஏப்பா ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 32 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 32 இன்ட்டு 2 வந்து நமக்கு 64 mr ஸ்கொயர்டு மைனஸ் நமக்கு இங்கே இருக்குது அப்போ 7 mr ஸ்கொயர்டு பை நமக்கு எவ்வளோப்பா 32 5 எவ்வளோ 10க்கு சைபரும் இது 1 15 16 160. ஸோ இப்போ ஆன்சரு 64 மைனஸ் 7 57. ஆன்சர் 41. 41 வருது, 41 வருது, mr ஸ்கொயர் வருது. எனி மிஸ்டேக்கு? ஆ நோ நோ, அதானே பார்த்தேன். 64 மைனஸ் 7 57 7 64. 57 mr ஸ்கொயர்டு பை 160 வருதாப்பா? யாருக்காவது இந்த ஆன்சர் இருந்துச்சா பாருங்க, செக் பண்ணீங்களா? யாராவது போட்டிங்களா? எஸ் சார், வெரி குட்மா, தேங்க்யூமா. ஓகே ஓகே சூப்பர். இப்போ எந்த இடத்துல நீங்க இதுதான் இதை தான் மிஸ்டேக் பண்ணு. இந்த பாருங்க, இந்த இடம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இப்போ தெரிஞ்சதுதான், இது பிரச்சனை இல்லை. இதுதான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 7/5 mr ஸ்கொயர் இல்லையா? ஆன்சர் ஓகேப்பா. இப்போ ரிமூவ்டு பார்ட்டு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அழகாவே தெரியுது. சப்போஸ் இதுலயேப்பா சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகிற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இப்போ கரெக்டாக இந்த ஓ பாயிண்ட்ல போகிறதுனால யூ காட் ஆன்சர், பிரச்சனை கிடையாது. சப்போஸ் சப்போஸ் சேம் கொஸ்டின் சரியா, அதே சாலிட் ஸ்பியர், ஓகேவா, அதே சாலிட் ஸ்பியர். இப்போ இந்த சாலிட் ஸ்பியர்லேருந்து நம்ம இதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆர் டயாமீட்டரில், அதாவது r/2 ரேடியஸில் இதை மட்டும் அவங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்ல ஆக்சஸ் பாஸ் ஆச்சுல்ல, சென்டர் ஆஃப் மாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் சைடு தான் போகும் இல்லையா? நம்ம படிச்சிருப்போம், லெஃப்ட் சைடு தான் போயிட்டு இருக்கும். இங்கே நம்ம இது சென்டர் ஆஃப் மாஸ் கிடையாது, இல்லை இது சென்டர் ஆஃப் மாஸ் கிடையாது. திஸ் ஓ வந்து இஸ் நாட் அ சென்டர் ஆஃப் மாஸ், கரெக்ட்? ஓ இஸ் நாட் அ சென்டர் ஆஃப் மாஸ். பட் இப்போ சென்டர் ஆஃப் மாஸில் தான் ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. சப்போஸ் சென்டர் ஆஃப் மாஸில் கேட்குறான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னா என்னப்பா பண்ணலாம்? இப்பா என்னப்பா பண்ணுவீங்க? ஹவு டு ஃபைண்ட்? அப்போ என்ன பண்ணணும்னா என்ன தியரம் யூஸ் பண்ணிக்கலாம்? பேரலல் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பேரலல் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமாப்பா? பேரலல் ஆக்சஸ் தியரம். அப்போ பேரலல் ஆக்சஸ் தியரத்தை ஸோ கொஸ்டின் புரியுதில்ல? பேரலல் ஆக்சஸ் தியரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, எங்கே இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளோப்பா ஓகேங்களாப்பா, இங்கே இருக்காப்பா. இப்போ நமக்கு இதுதான் பார்த்தோம், இந்த ஓ தான் பார்த்தோம். பட் ஆக்சஸ் இது கிடையாது. ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது பர்பண்டிகுலரா. இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம்லப்பா, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோம் இல்லையா? பட் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஏப்பா இது நம்ம கண்டுபிடிச்சோம், இப்போதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போதான் கண்டுபிடிச்சோம். 57 mr ஸ்கொயர்டு பை 116 கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சோமா? இந்த ஆக்சஸ் வச்சு சுத்தும் போது அப்போ இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? அப்போ இது எவ்வளோப்பா டிஸ்டன்ஸு? யாராவது சொல்லுங்க பாப்பா அந்த டிஸ்டன்ஸை. ஹவ் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ்? இது எங்க போகும்? இதுதான் லிங்க்டு கொஸ்டின். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் போகும். இதுதான் பத்தியா? இப்ப சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் இதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆர் போட முடியாது. எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கும்? ஷிஃப்டிங் படிச்சிருப்போம் இல்லையா? ஞாபகம் இருக்கா?
அது எப்படி படிச்சிருப்போம்? நம்ம பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கப்பா? நம்ம பேலன்ஸ் பண்ண சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? பேலன்ஸ் பண்ணும்போது எதையும் பேலன்ஸ் பண்ணணும்? ரிமூவ்டையும் இதையும் பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து இதுப்பா நமக்கு படிச்சிருப்பா m1x1 மாதிரி இங்கே இல்லைன்னா என்ன போட்டுக்கலாம்ப்பா? v1 அப்படி போட்டுக்கலாமாப்பா? v1x1 ஈக்குவல் டு v2x2 அப்படி போட்டுக்கலாமாயா? ஏன்னா நம்ம கண்டிப்பாக மாஸ் வந்து அதாவது ரோ பி அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். அதாவது m1x1 ஈக்குவல் டு m2x2 போடுவீங்க, சரிங்களா? பட் இந்த m1 வந்து ரோ வி இல்லையா? மாஸ் ஈக்குவல் டு ரோ வி, சாலிட் ஸ்பியர் வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ரோ ஒன் வி ஒன் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ரோ டூ வி டூ எக்ஸ் டூன்னு வரும். பட் நமக்கு என்ன ஆயிரும்? ரோ ஒன் ரோ டூ கேன்சல் ஆகிடும். ஏன்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனால. அப்போ இதான் கான்செப்ட். வி ஒன் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு வி டூ எக்ஸ் டூ. நான் போட்டிருப்பேன் இல்லையே, புதுசாக பார்க்குறாங்க பார்த்தியா இல்லையா? இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? அப்போ நமக்கு வி ஆஃப் த ரிமூவ்டு பார்ட்டு, எக்ஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட், இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. எக்ஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட்டு, ஓகேங்களா? இது வி ஆஃப் த அதாவது பேலன்ஸ்டு பார்ட்டு. ஒரு நிமிஷம், என்ன எழுதிங்கயா? பேலன்ஸ்டு பார்ட்டு இது ரிமூவ்டு பார்ட்டு இன்டூ எக்ஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட். நான் வால்யூம் ஆஃப் த பேலன்ஸ் பார்ட் எவ்வளோ வரும்? வால்யூம் ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட் எவ்வளோ வரும் சொல்லுங்க? ஒரிஜினல் வந்து 4/3 πr3. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் வந்து 4/3 π இன்டூ r/2, அது r3/8 வந்துருமா? நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா? r/3/8, 4/3 πr3/8. அப்போ பேலன்ஸ்டு எவ்வளோ வரும்? வால்யூம் ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட் வந்து, ஓகேவா, வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் மைனஸ் வால்யூம் ஆஃப் த ரிமூவ்டு. ஓகேவா? அப்போ ஒரிஜினல் வந்து 4/3 πr3 மைனஸ் இது 4/3 πr3/8. ஓகேங்களாப்பா? ஆமாம். அப்போ நமக்கு என்ன வரும்? 4/3 πr3/8, 4/3 πr3/8 நல்லா வரும். ஓகே, 4/3 πr3/8 8 கூட நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அப்படி தானப்பா? 4/3 πr3/8 இல்லைன்னா அப்படி கூட போட்டுங்க, 4/3 πr3/8. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே நமக்கு 8 தான் பேலன்ஸ். அப்போ 32 மைனஸ் 4 28. இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வரணும்ப்பா? 8 வரணும். அப்போ 32 மைனஸ் 4 பை 24, 24 πr3. ஆன்சர் என்னப்பா? 28/24 πr3. என்னப்பா கரெக்டாப்பா? 28/24 இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 14, இது நமக்கு 12. இதையும் கேன்சல் பண்ணலாமே. 7 6 7/6 எப்பா அப்படிதான் வருது? இல்லைன்னா என்ன பண்ணுங்க, புரியுதாப்பா? r/14 வருதா? r/14 கரெக்டாக தான், சரிங்களாப்பா? ஸோ பேலன்ஸ்டு பார்ட்டப்பா ஒரிஜினல் மைனஸ் இது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28/24 போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணி 7/6 போட்டாலும் சரி. ஓகேங்களாப்பா? ஓகே, இப்போ 7/6 πr3 இன்டூ எக்ஸு ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன வரப்போகுது? இதுவும் நமக்கு 4/3 πr3, 4/3 πr3/8 இன்டூ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? அதோட டிஸ்டன்ஸ் வந்து r/x. இங்கே பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே தான் இருக்கும், அது r/2. πr3 கேன்சல் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது கேன்சல் பண்ணுவோம். 1 3 சார் 3, 2 3 சார் 6, 1 2 சார் 2, 4 2 சார் 8, 4 4 சார் கேன்சலு. அப்போ தட் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு r/14 கிடைச்சுதா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். எங்கே சால்வ் பண்ணியிருக்கோம்? இதில். அப்போ r/14. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா, ஃபைனலாக திஸ் டிஸ்டன்ஸ், திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து r/14. அப்போ தேட் ஃபோர் பாருங்க, தேட் ஃபோர் நமக்கு ஃபார்முலா ஐ பேரலல்ங்கிறது ஓ பாயிண்ட் ஈக்குவல் டு ICOM ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்படி தானேப்பா? மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நமக்கு ICOM தான் வேணும். இப்போ ICOM வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா IO மைனஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு IO எவ்வளோப்பா? நமக்கு
ஐஓ எவ்வளோ அப்படின்னா ஐஓ எவ்வளோப்பா? பெருசாக போகிற மாதிரி இருக்கு. ஐஓ வந்து 57/160. 57/160 எம்ஆர் ஸ்கொயர் மைனஸ் மாஸ் எவ்வளோப்பா? எதோட மாஸ் போடுவீங்க? எதோட மாஸ் போடுவீங்க? எதோட மாஸ் போடுவீங்க? எதோட மாஸ் போடுவீங்க? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட் தானே கேட்டாங்க. இப்போ யாரோட மாஸ் போடணும்? பேலன்ஸ்டு பார்ட்டோட மாஸ். பேலன்ஸ்டு மாஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரிஜினல் வந்து எம், ரிமூவ்டு வந்து m/8. ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கேயே போட்டிருக்கலாம் மாசை. இங்கேயே போட்டிருக்காங்களப்பா. மாஸ் ஆஃப் த ரிமூவ்டு தெரிஞ்சிருச்சு. மாஸ் ஆஃப் த பேலன்ஸ்டு எவ்வளோப்பா நமக்கு? m மைனஸ் m/8. இப்போ ஆன்சர் வந்து 7m/8. இப்போ நம்ம மாஸையே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் போலயே. இங்கே பாரு, 7m/8 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு m/8 இன்டூ r/2ல இந்த m/8 கேன்சல் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு r. அடச்சை, அப்படிதானப்பா? ஒரே ஸ்டெப் எவ்வளோ பெருசு யாராவது சொல்கிறாங்க பற்றி. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 7m/8. இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ கண்டுபிடிச்சோம். இந்த டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லப்பா r/14. ஸோ r/14 த ஹோல் ஸ்கொயர். எப்படி எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது. ஓகே, எம்ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்துடலாம். சரிங்களா? எவ்வளோப்பா வருது? இதை வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. 14 ஸ்கொயர் வருது. ஏப்பா ஏலே இதுக்கு போச்சா பெருசாக வருங்களே. எனக்கு தெரிஞ்சு அப்படியே நிப்பாட்டிங்களே போதுங்களே. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பேலன்ஸ்டு பார்ட். ஸ்டாப் திஸ். இதை வேணால் நீங்கள் அப்புறமா சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் 14 ஸ்கொயர் பண்ணணும் அப்படிதானப்பா? இல்லைன்னா நீங்கள் போடுறதுனால போட்டுக்கங்க. 57/160 எம்ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் 7 எம்ஆர் ஸ்கொயர்டு பை, ஓகேவா? ஒரு 7 2 14 வரும் இல்லையாப்பா? ஒரு 2 ஒன்று வந்துடும். ஒரு 14 இன்ட்டு 2 வரும். ஓகேவா? இங்கே இருக்கலப்பா 14 இன்ட்டு 2 வந்து 28. அப்போ 8 இன்ட்டு 28 வரும். அதுக்கப்புறம் இது இங்கே பேலன்ஸ் பண்ணி போட்டுருங்க. சரி, ஓகேப்பா? சரி, கிளியரா? இப்போ இங்கே பாரியா, இந்த சென்டர் ஆஃப் மாஸை நீங்கள் வால்யூம் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. மாஸையே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுங்க. m1 x1 இருக்கு இல்லையா, அது பேலன்ஸ் பண்ணாலே வி காட் ஆன்சர் இல்லையா? ஈஸியாக முடியுது வால்யூம் போடுறதுக்கு. ஓகே, கிளியர்? கிளியர்? அதனால எப்படியும் கேட்கலாம். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த இடத்துல சிம்பிளா ஆர் டிஸ்டன்ஸ்னு எடுத்து போட்டுருவீங்கப்பா. அது மட்டும் பண்ணாதீங்கிறதுக்காக தான் இந்த சம்மு. இந்த சம் எதுக்கு? இந்த சம் எதுக்குப்பா? இந்த இடத்துல எல்லாரும் என்ன போட்டுருவீங்க? ஆர் ஸ்கொயர்னு போட்டுருவீங்க. ஆனால் ஆர் கிடையாது, r/14. ஓகே, இதுவே டிஸ்கா இருந்தா என்ன வரும்ப்பா? டிஸ்கா இருந்தா என்ன வரும்? டிஸ்கா இருந்தா என்ன வரும்? டிஸ்கா இருந்தா என்ன வரும்? டிஸ்கா இருந்தா என்ன வரும்ப்பா? இதே இடத்துல ஸ்பியர்னால r/14. டிஸ்கா இருந்தா இல்லை இருக்கீங்களாடா எல்லி? இல்லைப்பா, இந்த இடத்துல r/14 வந்து ஸ்பியர்னால. இதே டிஸ்கா இருந்தா என்ன வரும்னு கேட்குறேன். மாஸ் மாறும் தான், ஓகே. r/6டா, ஏன்டா யோசிக்கிறீங்க இல்லை? இல்லை, r/6 மைனஸ் ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் ஆயிடுமா? ஏமா மைனஸ் r/14 ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் ஆயிடாதுமா வீணா? ஐயோ, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்மா, ப்ளஸ் போட்டாங்கன்னா மைனஸ் போட்டாங்க. ஓகேவா? எங்க ப்ளஸ்? எங்க ப்ளஸ்மா? எங்க ப்ளஸ்? சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து இதை எடுத்துகிட்டு போனால் அப்படிதானே? அப்படிதானே? நான் கேட்குறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இல்லை, சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து கேட்டாங்கன்னா இந்த ப்ளஸ் எம்டி ஸ்கொயர் அந்த பக்கம் தானே போகும். ஹவ் இட் இஸ் ப்ளஸ்? மைனஸ் எப்படி வரும்? சரி, எப்படி ப்ளஸ் வரும் சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்து கேட்டாங்கன்னா?
புரியுதா வீணா? ஓகே ஓகேப்பா. சரி ஓரளவுக்கு எல்லா சம்மும் முடிச்சாச்சு. பேலன்ஸ்டு பாட்டு, ஒரிஜினல் பாட்டு இது இருக்கு, கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? வேறு வேறு அவ்வளோதான்ப்பா. ஓரளவுக்கு இதெல்லாம் முடிஞ்சுது ப்ராப்ளம்ஸு. இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குது, அதை மட்டும் போட்டுருவோம். சரிங்களா? கொஷின் மட்டும் எழுதிக்கிறீங்களா? இதோட முடிச்சிடலாம். The last problem in moment of inertia. கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணுறீங்களா? கொஷின் எழுதிக்கோங்க. A circular hole of radius r by 2, a circular hole of radius r by 2 is cut. என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணுறாங்களா? சரிங்களாப்பா? cut from a circular disc. circular நம்ம பார்த்ததாப்பா. circular disc of radius r. ஓகேவா? ஓகே, ரேடியஸ் சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் வந்து r. the disc lies in the xy plane. The disc lies in the xy plane and its center coincide with the answer. Origin, I'm sorry, its center coincides with origin. Its center coincides with the origin. Okay. Okay. If the இதுதான் கவனிக்க வேண்டிய பாட்டு. If the remaining mass of disk, ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நம்ம கவனிக்கணும். If the remaining mass of disk, எப்போவுமே என்ன கொடுப்பாங்க, டிஸ்கோட மாஸ் தான் எம்னு கொடுப்பாங்க இல்லையா? பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரிமைனிங் மாஸ் ஆஃப் டிஸ்க் வந்து இஸ் எம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை. இந்த ரிமைனிங் மாஸ் ஆஃப் டிஸ்க் வந்து எம். சரிங்களா? ஓகேவா? தென் ஃபைண்ட் initial mass, then find number 1 initial mass of disk, then find initial mass of the disk, and second one find the moment of inertia about z axis passing through origin. ஓகேவா? moment of inertia யாரு சார்? moment of inertia ஒரிஜினல் பார்ட். அதான் ஒரிஜினல். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்றீங்களா? யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிச்சாதான் இந்த எக்ஸாம் நம்ம பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்களா ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா ஐடியாவையும் யூஸ் பண்ணா கண்டிப்பா போட்டுடலாம். This sum is a homework problem. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம என்ன முடிச்சுக்கிறோம்னா, இதோ இல்லாம நீங்க ப்ரீவியஸ் இயர்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ட்ரை த ப்ராப்ளம். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம டார்க்கு மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். டார்க் மட்டும் பார்க்கலாமாப்பா? யாருக்கு போவோம் இல்லை? ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருவோமா? பார்க்கலாமா? படிக்கிற வேலை இருக்கும். இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் டார்க்? ரெடி சார்? ஓகே சார். ஓகேப்பா. ஓகே சார். சரி, ட்ரை பண்ணுங்க. இந்த சமுக்கு கண்டிப்பாக ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகேப்பா, எழுதிக்கலாமா? திஸ் இஸ் த நியூ டாபிக், டார்க். எப்பவுமே ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரு பெரிய டாபிக் முடிச்சாச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு பெரிய டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் டார்க். அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம், அப்புறம் ரொட்டேஷனல் மோஷன், இது ரோலிங் மோஷன். திஸ் இஸ் அ டார்க். டார்க்குக்கு என்னென்ன மாதிரிலாம் சொல்லலாம் சார் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படிங்கிறது சுத்த வைக்கிறதுக்கான, சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்ல சொல்லணும்னா சுத்த வைக்கிற ஃபோர்ஸை நம்ம டார்க்னு சொல்லுவோம். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ரொட்டேஷன் அப்படி சொல்லலாமா? இல்லைனா இது வந்து எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எதுல? ரொட்டேஷன்ல. எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ரொட்டேஷன். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ரொட்டேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் ஃபோர்ஸ், சரிங்களா? அப்படி சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லலாம். ட்விஸ்டிங் மொமெண்ட், சம்டைம் இட் இஸ் கால்ட் ஆல்சோ ட்விஸ்டிங் மொமெண்ட், டர்னிங் மொமெண்ட், ட்விஸ்டிங் மொமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னிங் மொமெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க டார்க்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ரொட்டேஷன், சுத்த வைக்கிறதுக்கான ஃபோர்ஸ். டார்க்னா என்னப்பா? நமக்கு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். சரி, ஓகே. இந்த டார்க்கு எப்படி நம்ம அப்போ சுத்த வைக்கணும்? சுத்த வைக்கலாமா? சுத்த வைக்கலாமா? இப்போ யார் சுத்த வைக்க போகிறோம் தெரியுமா? சரிங்களாப்பா, யாரை சுத்த வைக்க போகிறோம்? ஒரு நட், எதுவும் பண்ண, எந்த நட்டையும் கழட்ட வேணாம் சார். அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த நட்டை தான் கழட்ட போகிறோம். ஓகேங்களா? இந்த நட்டை தான் நம்ம கலட்ட போகிறோம். அதாவது எப்படி கலட்ட போகிறோம்? சுற்றி கலட்ட போகிறோம். டயக்ராம் மறந்து போச்சு. வரப்போகுது நினைக்கிறேன். என்னமோ பண்ணுறேன்ல, ஆனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸ்பேனரை கொஞ்சம் வரைஞ்சிருக்கையா, மறந்து போச்சியா. ஒரு நிமிஷம். பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? பார்த்து வரைகிறது தான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, ரொம்ப நல்லா அழகாக வரைஞ்சிருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு ஃபிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேப்பா, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட வரைஞ்சிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ஸ்பேனர். இதுக்குள்ள இந்த நட்டை கழட்ட போகிறோம். சிவப்பு நெட்டு. ஓகேவா? இதை தான் சுத்த போகிறேன். ஓகேவா? இதை தான் நம்ம கழட்ட போகிறோம். உங்களுக்கே தெரியும், இப்போ இது இருக்குல்லப்பா, இந்த நட்டு, இதை நம்ம இப்போ கழட்டணும் அப்படின்னா இதை நீங்கள் சுற்றுவீங்க இல்லையா? சுற்றுறாதானப்பா கழட்டும். அப்போ ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுக்கு தானே சுத்தம் பர்பண்டிகுலரா? அப்படிதானே? இப்படி தானே சுற்றி வரும். எப்போ இப்படி தானே பாருக்கு, இங்கே பாருங்க, இப்படி தானே சுற்றி வெளில வரும், இப்படி தானே சுற்றி வெளியில் வரும், இப்படி தானே? அப்போ ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது, ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது. ஓகே, ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது. திஸ் இஸ் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நான் சுத்த வைக்கணும். நல்லா கவனிக்கலாமா? இதை நம்ம சுத்த வைக்கணும். கரெக்டு. எஸ் பேனர். கேவலமாக இருக்குது, அதை விட்டு விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. நல்லா தான் வரைவேன். அந்த குட்டு ட்ராயிங் மாஸ்டர், பட் திஸ் டைம் இஸ் நோ. இப்போ இதை சுத்தணும் அப்படின்னா நான் எந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு? ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்னென்ன எப்படிலாம் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன் பார்க்கலாமா? சரியா? இங்கே பாருங்க, நல்லா கவனிக்கணியா. ஃபஸ்ட்டு ஃபோர்த்தை இப்படி ஃபோர்ஸை கொடுக்குறான். ஃபஸ்ட்டு ஆள் கொடுக்குற ஃபோர்ஸ் இது. இன்னொருத்த என்ன பண்ணுறான்? அப்படியே இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறான். எப்படி? இந்த பக்கம். அது ஒரே இதில் வரைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கணும், இப்படி வச்சுக்கோ. ஒருத்தன் வந்து இப்படி பிடிச்சி இழுக்க பார்க்குறான், F2. அப்புறம் இன்னொருத்தன் வந்து இப்படி கொடுக்குறான், F3. ஓகேவா? ஓகேங்களாப்பா? இது வந்து F3. அப்புறம் வந்து ஒருத்தன் இங்கே கொடுக்குறான் ஃபோர்ஸை.
சரியா? F3, F4, F5, F6, அப்புறம் இங்கே கொடுக்குறான் F7. ஓகேங்களா? ஓகே. ஆமாம், சொல்லுங்கப்பா. இப்போ எந்த ஃபோர்ஸ்னால எந்த ஃபோர்ஸ் இது வந்து இப்போ இதில் ரெண்டு காம்பனண்ட் வருமாப்பா? இஃப் யூ டேக் திஸ் இஸ் தீட்டா, அப்போ இந்த ரெண்டு காம்பனண்ட் வரும் இல்லையா? திஸ் இஸ் F3 காஸ் தீட்டா. சாரி, F3 sin theta. F3 sin theta. I'm taking this 4 is a F4. And also இங்க ஒரு ஃபோர்ஸ் வரும் காம்பனண்ட் F3 cos theta. I'm taking this is a F5. சொல்லுப்பா, எந்த ஃபோர்ஸ்னால ரொட்டேஷன் வந்து ரொட்டேஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்? விச் ஃபோர்ஸ் நமக்கு வந்து அந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட் வந்து, அதாவது எப்படி சொல்றது, ஈஸியா அதிகமான ஃபோர்ஸ் சுத்துறோம் இல்லையா, அந்த டார்க் எப்போ அதிகமாக இருக்கும்? சரிங்களா? எனி எனி ஐடியா? F4 சார். F4, F3, F2. ஓகே, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் தனித்தனியாக வரைஞ்சாதான் புரியுமான்னு. தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வாட்டி ஸ்பேனர் வேணும்டா. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் தான். சரி, F3 சைனிட்டா. சரி, இல்லை எஃப், இல்லை புரியுதா இல்லையா? எஃப் நான் வேணா இந்த இதை வேணா வரைஞ்சிக்கிறேன். இப்படி இருக்கலப்பா. ஃபர்ஸ்ட் F1 இப்படி கொடுக்குறாங்க ஃபோர்ஸை. நீயே சொல்ல, இந்த ஸ்பேனரை பிடிச்சிருக்க, ஸ்பேனர்ல ஃபோர்ஸ் போய் இங்க பாருப்பா, ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தா சுத்துமா? எப்போ ஃபோர்ஸ் போய் இப்படி கொடுத்தா சுத்துமா என்ன? கண்டிப்பா F1 சுத்த வைக்காது. பிடிச்சி அந்த பிடிச்சி அப்படி தலையிலே தட்டி வெளில அனுப்பிச்சுடுவாங்க நம்மள. இன்னொரு ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, F2. சரிங்களா? இப்படி பிடிச்சி இழுக்கிற அதை F2 இழுத்தனா கைக்கு வந்துருவேன். இங்க இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, பிடிச்சி இழுத்தன இது எங்க சுத்த போகுதுப்பா? இது எங்கப்பா சுத்தும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா? சுத்துற மாதிரி எதுவும் இல்லையே. F2 வந்து இப்படி வந்துடும், உன் கைக்கு தான் வரும் திரும்ப. F1 F2 சுத்தவே சுத்தாது. கரெக்டா? கரெக்டுங்களா? ஸோ தீஸ் F1 அண்ட் F2 வந்து என்னதுப்பா நமக்கு என்ன கொடுக்காது? சரிங்களா? டு நாட் கிவ் ரொட்டேஷன். அப்படிதானப்பா? டு நாட் ப்ரொடியூஸ் ரொட்டேஷன். F1ம் F2வும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை? டு நாட் ப்ரொடியூஸ் ரொட்டேஷன். ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்து F3க்கு வருவோம். F3 எப்படி இருக்கு? F3 வந்து இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தாலே ரெண்டு காம்பனண்ட், அப்படிதானப்பா? F3 வந்து இன்க்ளைண்டா இருக்குல்ல, இந்த டீட்டான்னு இன்க்ளைண்டா இருக்கு. அப்போ நமக்கு இது வந்து நமக்கு F3 sin theta. ஓகேவா? இது F3 cos theta. ஸோ இதுல வந்து நீனே பாரு, மறுபடியும் F3 cos theta யார் மாதிரியே இருக்கு? F2 மாதிரியே இருக்கு. அப்போ கண்டிப்பா this is not useful in rotation. not useful in rotation. not useful in rotation. பட் இது பாரு, இது எப்படி இருக்கு இங்க பத்தியா இல்லையா? இப்படி இருக்காப்பா அந்த ஸ்பேனர். எங்க பாருங்க, F3 sin thetaங்கிறது மேல என்ன பாரியா சுத்துதாப்பா. ஃபோர்ஸ் வந்து இப்படி மேல கொடுக்கறதுனால கண்டிப்பா சுத்தும் இல்லையா? அப்ப நம்ம இப்படி பிடிச்சி இப்படி சுத்தம் இல்லையா, இப்படி கலட்டுவோம் இல்லையா? பார்த்திருக்கேன் இந்த மெக்கானிக்கை இப்படிதான் கலட்டுவோம். அதை வச்சுட்டு இப்படி கொடுக்க மாட்டான், இப்படி கொடுக்க மாட்டான். இப்போ கண்டிப்பா which one is useful in rotation? This is also useful in rotation. This is also useful in rotation. இது ஒன்று தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அடுத்து ஒன்று வந்தோம் இல்லையா? அடுத்து ஒன்று வந்த போது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எண்டில் கொடுத்துட்டுருங்க. இப்போ எல்லாமே இதோட எண்டில், ஸ்பேனரோட எண்டில் கொடுத்தீங்க. சப்போஸ் எண்டில் கொடுக்காம, சரிங்களா, இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்களா? இது F4 F5னா F6 இங்கே இருக்கா? ஓகேங்களா? அப்புறம் வந்து இங்கே இருக்க F7 தானப்பா, இங்கே இருக்க F7. ஆனால் இவங்கெல்லாம் என்ன ஆகுது நீயே யோசிச்சு பாரு. எங்கே நமக்கு ஈஸியாக சுற்றலாம் அப்படின்னா, ஈஸியாக எங்கே சுற்றலாம் ஃபோர்ஸ் கொடுத்தானா இங்கே தான், எண்டில் தான். ஆனால் இங்கே வச்சு சுற்றினா நமக்கு கஷ்டமாக இருக்குப்பா, சுத்த கஷ்டமாக இருக்கும். அப்படிதானப்பா? அந்த ரொட்டேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, டார்க் டோரோட கைப்பிடியை ஏன் எண்டில் வச்சிருக்காங்க நம்ம சொல்றோம் இல்லையா? டோரோட கைப்பிடியை ஏன் எண்டில் வச்சிருக்காங்க? அதை வச்சு ஈஸியாக சுற்றிடலாம். அதை விட்டுட்டு இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அவன் கைப்பிடியை தூக்கி எண்டில் வச்சுன்னு வச்சுக்கேன், ரொம்ப நேரம் திறந்துக்கிட்டே இருப்பான். ஏன் உள்ளவாடா, ஏடாக்கா எங்கடா வச்சிருக்க கைப்பிடியை அப்படின்னு. புரியுதா இல்லையா? கைப்பிடி அந்த எண்டில் வச்சாதான் இப்படி ஈஸியாக சுற்றிடலாம். அதை விட்டுட்டு இங்கே வச்சிருந்தேன்னா அவ்வளோதான், கஸ்டமர்லாம் வெளிலே வெயிட் பண்ண வேண்டியதான். புரியுதா இல்லையா? சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாமே இப்போ யாரெல்லாம் இது சுத்த வைக்கும் தான். F6ம் என்ன பண்ணுப்பா, F6ம் F7ம் கண்டிப்பா சுத்த வைக்காதுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா சுத்த வைக்கும். யூஸ்ஃபுல் இன் ரொட்டேஷன் தான். ஆனா
கண்டிப்பா சுத்த வைக்கும் தான். ஏன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா? கண்டிப்பா இங்க பாருப்பா, இங்க கொடுத்தாலும் இது மேல சுத்த போகுது தான். இங்க இங்க கொடுத்தாலும் மேல சுத்த போகுது தான். இங்க கொடுத்தாதான் ஈஸியா நல்லா நல்லா சுத்திடும். அதே ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸோட வேலை 10 10 10 10ன்னு கொடுத்தீங்கன்னாலும் ஈஸியா சுத்திடும். புரியுதா? இப்போ இந்த F3 sin I'm taking this F3 sin theta is a 10 Newton. Also F6 is a 10 Newton. F7 is a 10 Newton. ஃபோர்ஸோட அமௌண்ட் என்னமோ சேம் தான். பட் என்ன பிரச்சனைனா நமக்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து யாரு தூரமா இருக்கான்னு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனு. ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனு திஸ் இஸ் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஏன்னா அப்படிதான் சுத்திட்டு வருது யாரு அந்த நட்டு. அப்ப ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து ஓகேங்களாப்பா, இங்க இருந்து ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் F1 இப்படி தானே இருந்துச்சு. அது F1 இருக்கட்டும் இல்லை F2 இருக்கட்டும், இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே இல்லை இப்படி தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். F1 இருக்கு, இந்த F1ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, அந்த ஃபோர்ஸோட லைனை வரைங்க அவ்வளோதான். இப்படி இருக்கா, அப்போ ஹரிசாண்டலாக வரையணும் அவ்வளோதான். ஃபோர்ஸ் இப்படி இருக்கா, அப்போ வெர்டிக்கலாக வரையணும் அவ்வளோதான். அதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அவ்வளோதான். அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ இது ஹரிசாண்டலாக இருக்குது, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் லைன் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். இதுதான் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணுது, போய் இடிக்குது. அங்கே பாருங்க F1, இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ F1 போய் இடிக்குது, அப்போ இன்டர்செக்ட் பண்ணுது. F1ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன் இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் F2வும் இன்டர்செக்ட் பண்ணுதா? F2வும் இன்டர்செக்ட் பண்ணுது. சரிங்களாப்பா? இந்த இடத்துல இந்த F2வும் if you draw the line of action, is also intersect. அப்போ எந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை இன்டர்செக்ட் பண்ணுதோ, எந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை இன்டர்செக்ட் பண்ணுதோ அது அந்த ஃபோர்ஸ் எல்லாம் சுத்த வைக்காது. அப்போ சுத்த வைக்கலன்னா சுத்தல அப்படின்னா ஜீரோ, அப்போ டார்க் ஜீரோ. ஓகேவா? அப்போ இஃப் ஃபோர்சஸ் intersect the axis of rotation, intersect பண்ணா forces intersect the axis of rotation. சரியா? நமக்கு டார்க் என்னப்பா? டார்க் due to டார்க். இது யாரெல்லாம் ஃபோர்ஸஸ் இன்டர்செக்ட் பண்ணுது? வாட் ஆர் த ஃபோர்ஸஸ்? F1 and F2. சரியா? டார்க் டியூ டு F1 and F2 equal to 0. 0னா என்ன மீனிங்? சுத்தல. 0னா என்ன மீனிங்? சுத்தல. சரியா? சுத்தல. சரியா? ஓகே, நோ ரொட்டேஷன். ஓகேங்களா? அண்ட் இது ஒரு ஐடியா. அண்ட் இன்னொரு ஐடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்க. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸு, அது என்ன டிஸ்டன்ஸு? பொசிஷன் வெக்டார். ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். பொசிஷன் வெக்டார் எங்கேருந்து வரையணும்? பொசிஷன் வெக்டார் எங்கேருந்து வரையணும்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு வரையணும். அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதுதான். அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதுதான். இங்கேருந்து எங்கே வரையணும்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வரைகிறது தான் பொசிஷன் வெக்டார். திஸ் இஸ் R1 வெக்டார். அண்ட் இங்கிருந்து இது வரைகிறது தான் நமக்கு R2 வெக்டார். R2 வெக்டார். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன்? ப்ளீஸ் டெல் மீ ஆங்கிள் பிட்வீன் F1 and R1. F1 வெக்டார் அண்ட் R1 வெக்டார். ப்ளீஸ் டெல் மீ. சொல்லுப்பா, ஆங்கிள் பிட்வீன் F1 வெக்டார் அண்ட் R1 வெக்டார். ப்ளீஸ் டெல் மீ. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் F2 வெக்டார் அண்ட் R2 வெக்டார். What is angle? What is angle between F1 and R1? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு சார். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால 180 டிகிரி சார். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால சேம் டைரக்ஷன்ல இருக்கு சார், 0 டிகிரி சார். அப்போ உங்களுக்கு அப்ப அடுத்த ஐடியா வரும். ஒரு ஐடியா என்ன கிரியேட் பண்ணணும்னா, இஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை இன்டர்செக்ட் பண்ணா சுத்தாது, 0. அடுத்த பாயிண்ட் நீங்க அது வேற விதமா வேற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா அப்ப எப்படி பார்க்கலாம்? சரிங்களாப்பா? இஃப் தி ஆங்கிள் பிட்வீன் என்ன வெக்டார்? ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் வெக்டார் அண்ட் பொசிஷன் வெக்டார், எப்படி இருந்தா ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் வெக்டார் அண்ட் பொசிஷன் வெக்டார் வந்து 0 டிகிரி அண்ட் 180 டிகிரியா இருந்தது அப்படின்னா டார்க்கு
ஜீரோ. ஜீரோனா சுத்தலை, டார்க்கு ஜீரோ. அப்போ டார்க் 0 டிகிரி வந்தால் ஆன்சர் 0 வருது, 180 டிகிரி வந்தால் 180 டிகிரி வருது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். F1 F2 வச்சு சொல்லிட்டோம். அடுத்த பாயிண்ட் போகலாமா? அடுத்து F3 போவோமா? கவனிக்கலாமா? அடுத்து சரி சார். அப்போ நீங்கள் எவ்வளோதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஓகேவா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுத்தாலும் சரி, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா சுத்தாது. அடுத்து பார்த்தோம் F3 பார்த்தோம். F3 வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்தது இல்லை? F3 வந்து இன்க்ளைண்டாக இருந்துச்சு. F3 வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்துச்சு, ஓகேவா? அப்போ இது F3 cos θ. F3 cos θ. இது F3 சாரி F3 sin θ. cos θ வரும். F3 sin θ. This is F4. இது F3 cos θ. This is F5. இது என்ன பண்ணுதுப்பா? இன்டர்செக்ட் பண்ணுதா? This is intersect the axis. ஆனா இது இன்டர்செக்ட் பண்ணுதா? இப்போ நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருந்ததா? ஆனா இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்டர்செக்ட் பண்ணல. பாத்தீங்களா? இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்டர்செக்ட் பண்ணல, ஓகேவா? இது வந்து டு நாட் இன்டர்செக்ட். அப்போ இன்டர்செக்ட் பண்ணலனாவே கண்டிப்பா சுத்த வைக்கும். அதே மாதிரி F3யோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் நமக்கு என்ன பண்ணலதான், சுத்த வைக்கலதான். டு நாட் இன்டர்செக்ட். அப்ப இன்டர்செக்ட் பண்ணலனா அப்ப டார்க் 0 வராது. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபோர்ஸ் இன்டர்செக்ட் பண்ணலனா என்ன வராதுப்பா? 0 வராது, ஓகேங்களா? அப்ப இந்த டார்க் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? கண்டிப்பா இப்ப இது சுத்துது இல்ல, அப்ப சுத்தும் போது பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்கப்பா, சுத்துது, இந்த ஃபோர்ஸ்னால சுத்துது, ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ்னால சுத்துது. நீங்க ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தா இன்னும் அதிகமா சுத்த போகுது, கம்மியா கொடுத்தா கம்மியா சுத்த போகுதுன்னு வச்சுக்கேன், சரிங்களா? அப்போ இந்த ஃபோர்ஸ் ஒரு விஷயம், சரிங்களா? சரி இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்டர்செக்ட் பண்ணலனாவே அப்படின்னா நீங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்க, சில பேர் என்ன பண்ணிடுவாங்க புத்திசாலித்தனமா, இப்படி இருக்காப்பா இந்த நட்டு பர்பண்டிகுலரா இருக்கு, இப்படிதானே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு, சப்போஸ் நான் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டாந்து கொடுப்பானுங்க. இங்க கொண்டாந்து ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், இப்போ இது F8ன்னு வச்சுக்கோ, இதுவும் என்ன பண்ணுது? இன்டர்செக்ட் பண்ணுதா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லயே கொண்டு கொடுக்க வேண்டியது, அது எப்படிப்பா? அப்ப இந்த இதுவும் என்ன பண்ணாது? do not rotate. do not useful in rotation. do not useful in rotation. அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பெர்பெண்டிகுலரா தான் சுத்துனா, பெர்பெண்டிகுலரா ஓகே, இருக்கிற இடத்துலயே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லயே கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா சுத்தாது, சரியா? ஓகே, அப்ப என்னெல்லாம் தேவை சார்? அப்ப அந்த டார்க் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு நம்ம சிம்பிளா எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்ப டார்க் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குதான், கண்டிப்பா ஃபோர்ஸ் வெக்டாரை டிபெண்ட் பண்ணிருக்கு. நான் இதுல ஒத்துக்கிறேன்ப்பா, ஃபோர்ஸ் வெக்டாரை டிபெண்ட் பண்ணிருக்குதான். இன்னொன்னு அந்த ஃபோர்ஸ் ஆக்டார இடம், ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ இது 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 ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், சுத்துதா? சுத்தலையே. அப்ப ஃபோர்ஸ் ஆக்டார் டிஸ்டன்ஸையும் பொறுத்திருக்கு, அப்படிதானப்பா? ஃபோர்ஸ் ஆக்டர் டிஸ்டன்ஸ். ஏன்னா நமக்கு எது ரொட்டேஷன்ல அதிகமா இருக்கும்னா, இப்ப நம்ம பார்த்ததுலயே பாருங்கப்பா, இங்கே நம்ம பார்த்தோமா F6 F7 F4, இதுல யாரு அதிகமா சுத்துனா நமக்கு F4 தான் கிரேட்டர் தென் F6 கிரேட்டர் தென் F7, சாரி F7 அப்புறம் F6. அப்ப தெரியுது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக நமக்கு என்ன அதிகமாகுதுன்னா நமக்கு ரொட்டேஷன் அதிகமாகுது. அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன் வெக்டார். ஃபோர்ஸ் வெக்டாரை டிபெண்ட் பண்ணிருக்கு, இன்னொன்று பொசிஷன் வெக்டாரை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஃபோர்ஸ் வெக்டாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, பொசிஷன் வெக்டாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, சரிங்களாப்பா? சரி, அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ ஃபோர்ஸ் வெக்டார் இங்க இருக்கு, இப்போ ஃபோர்ஸ் வெக்டாரும் இருக்கு, ஆர் வெக்டாரும் இருக்குதா, இது ரெண்டுமே 0 இல்லதான், அப்போ டார்க் 0 வராது தானே சார்? அது எப்படி? அடுத்து ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணிருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் பெட்வீன் எஃபெக்ட், ஏன்னா இப்போ இது ரெண்டுக்கும் ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா இப்போ நீங்க இப்படி இருக்கலப்பா, இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு இதை விட இந்த ஃபோர்ஸ்க்கு அதிகமா இருக்கும்ல ரொட்டேஷன், அப்போ நீங்க ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்தா இன்னும் மேக்ஸிமமா இருக்கும். அப்போ கண்டிப்பா ஆங்கிள் பிட்வீன் எஃப் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார். அப்போ ஆங்கிள் பிட்வீன்ல இதுல ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம். இஃப் தீட்டா வந்து 0 டிகிரினாலும் டார்க் 0, தீட்டா வந்து 180 டிகிரினாலும் டார்க் 0. அப்ப நீங்க தான் யோசிக்கணும் எந்த தீட்டாவை போடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? சைன் தீட்டாவை போடலாவா காஸ் தீட்டாவை போடலாம்?
இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தீட்டா 0னா 0 வரணும், தீட்டா 180னா 0 வரணும். அப்ப sin θ யூஸ் பண்ணிக்கலாமா, cos θ யூஸ் பண்ணிக்கலாமா? தீட்டா 0னா 0 வரணும், தீட்டா 180னா 0 வரணும். அப்ப எந்த தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம்? sin θ. sin θ. sin θ என்ன ப்ராடக்ட்? வெக்டார் ப்ராடக்ட் இல்லையா? நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு வெக்டார் இருக்குன்னா அந்த ஒரு வெக்டார் இருக்குல்லப்பா, வெக்டார், அந்த வெக்டாரோட பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் நமக்கு இப்படிதான் வரணும். நம்ம இப்போ இந்த இதுல இந்த நம்ம பார்த்த இந்த ரொட்டேஷன்ல சரிங்களாப்பா, இந்த காம்போனன்ட் இருக்குல்ல F3, இது வந்து F3 cos θ அப்படிங்கிறது நமக்கு parallel காம்போனன்ட் இல்லையாப்பா? F3 cos θ parallel காம்போனன்ட், இது பர்பண்டிகுலர் காம்போனன்ட். எங்கெல்லாம் பர்பண்டிகுலர் காம்போனன்ட்டோட அப்ளிகேஷன் இருக்கோ, இப்போ இங்க வந்து பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் காம்போனன்ட் இருக்குல்ல, அந்த காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல பர்பண்டிகுலர் எங்க யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட், எங்கெல்லாம் பேரலல் காம்போனன்ட் யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அது டாட் ப்ராடக்ட். இப்போ ஒர்க் எடுத்துக்கோ, ஒர்க் நமக்கு என்ன வரும்? ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க பேரலல் காம்போனன்ட் தான் ஒர்க் கொடுக்கும், அப்படிதானப்பா? பர்பண்டிகுலர் காம்போனன்ட் ஒர்க் கொடுக்காது. அப்போ எப்படி எடுத்துக்கணும் அதை? ஒரு ஃபோர்ஸோட காம்போனன்ட் பர்பண்டிகுலரா அங்க ஒரு எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா, பர்பண்டிகுலர் ஃபோர்ஸோட பர்பண்டிகுலர் காம்போனன்ட் எஃபெக்ட் எல்லாம் பாக்குறீங்கன்னா அங்க கிராஸ் ப்ராடக்ட், பேரலல் காம்போனன்ட் எஃபெக்ட் எல்லாம் பாக்குறீங்கன்னா டாட் ப்ராடக்ட். சரியா? ஸோ அதனால தான் டார்க்கோட ஃபார்முலா நமக்கு எஃப் கிராஸ் ஆரா இல்லை ஆர் கிராஸ் எஃப்ஆ? விச் ஒன் ஐ ஹவ் டு சூஸ்? எஃப் கிராஸ் ஆர். ஏன்னா நமக்கு டார்க் வந்து எஃப் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சைன் தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா அப்போ நான் இதை எப்படி எழுதட்டும்? எஃப் கிராஸ் ஆர்னு எழுதட்டுமா, ஆர் கிராஸ் எஃப்னு எழுதட்டுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இது எப்படி சார்? இது வந்து எஃப் கிராஸ் ஆரா ஆர் கிராஸ் எஃப்? ஏன்னா எஃப்ஐயும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. டீட்டா மட்டும் கிடையாது, சைன் டீட்டா. சைன் டீட்டா ஏன் வெறும் டீட்டா போடல? ஏன்னா டீட்டா 0 போட்டால் 0 வருது, 180 போட்டால் நமக்கு வந்து 0 வருது. அதனால நமக்கு வந்து டீட்டான்னு போட முடியாது, சைன் டீட்டா தான் போட முடியும். காஸ் டீட்டா யூஸ் பண்ணல. ஏன் சார் எஃப் கிராஸ் ஆர் ஆர் கிராஸ் எஃப் இதில் எது சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அப்போ நீங்கள் பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் எதை சுற்றுறீங்க, இங்கே பாருங்க, கவனிங்கப்பா, கவனிங்க, கவனிங்க, இங்கே கவனிங்க. இப்போ நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு தெரியும், இதுதான் நமக்கு என்ன படிச்சிருக்கோம்? சி வெக்டார் ஈக்குவல் டு இது ஏ வெக்டார், இது நமக்கு பி வெக்டார். அப்போ how to find out the c vector direction? How to find out the c vector direction? ஓகேவா? வெக்டார் டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூல் இருக்குப்பா? என்ன ரூல் சொல்லுங்க பாப்போம். டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூல் இருக்கு? டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூல் இருக்கு? என்கிட்ட ஒரு ரூல் இருக்கு, மூக்கு ரூல். This is very easy for, this is Manigandan rule. மொக்க ரூல் இல்லடா, மூக்கு ரூல்ரா. சரியா? ஐ ஹேவ் a மூக்கு ரூல். சரி, அந்த மூக்கு ரூலை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க சொன்னது, பட் புக்கில் உள்ள மாதிரி நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டு. ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான். ஐ அக்செப்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஆர் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல். பட் வெரி ஈஸி மூக்கு ரூல். 2 ரூலையும் நான் சொல்லி தரேன், கொஞ்சம் கவனிச்சிருங்க. ஓகேப்பா? கவனிக்கலாமா? சரியா? கவனிங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது டைரக்ஷனு அப்படின்னா, யூ நோ த டைரக்ஷன். இப்போ நமக்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இப்போ ஃபோர்ஸ் இங்கே இருக்காப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F3 sin θ பார்த்தோம் இல்லையா? F3 sin θ. Now how to draw the position vector? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு வரைகிறது தான் பொசிஷன் வெக்டார். திஸ் இஸ் த ஆர் வெக்டார். திஸ் இஸ் த ஆர் வெக்டார். ஓகேங்களாப்பா? அப்போ நமக்கு எப்படி வரும்? அப்போ நீங்கள் இதை ஷிஃப்ட் வெக்டார் எப்பவுமே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன். அப்போ ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இருக்கு F3 sin θ, அப்போ இங்கே வரும் நமக்கு ஆர் வெக்டாரு. ஓகேங்களாப்பா? இப்போ வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். அப்போ ரைட் ஹேண்ட் தம் ரூலை யூஸ் பண்ணணும்னா அப்போ இது நமக்கு எஃப், இது நமக்கு ஆர், பிளாக் வந்து ஆறு. இப்போ ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணணும்னா யூ டேக் ரைட் ஹேண்ட் ஆர் கிராஸ் எஃப்ஆ, எஃப் கிராஸ் ஆர். இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி சுத்த வைக்குது? ஆக்சுவலாக எப்படி சுற்றுது பாருங்க. இப்படி இருக்காப்பா? ஆமாம், இப்படி சுத்துறியாப்பா? இங்கே தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எப்படிப்பா சுத்த போகுது? கண்டிப்பாக இது என்ன வயசில் சுத்த போகுது? ஆன்டி கிளாக் வயசில் சுத்த போகுது, அப்படிதானே? ஆன்டி கிளாக் வயசில் சுத்த போகுது, அப்படிதானப்பா? இங்கேப்பா இப்படி பிடிச்சிருக்கு, என்ன டைரக்ஷனில் சுத்துது? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ
எஃப் கிராஸ் ஆர் போட்டா ஆன்டி கிளாக் வைஸ் வருமா, ஆர் கிராஸ் எஃப் போட்டா ஆன்டி கிளாக் வைஸ் வருமா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும், எஃப் கிராஸ் ஆர்னா எஃப்ல கொண்டே வச்சிருவீங்க இல்லவா, எஃப்ல கொண்டே வச்சிருவீங்க. இப்படி வைக்கணுமோ, எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், எதை நோக்கி வைக்கணும், இந்த வெக்டார் நோக்கி வைக்கணும், இப்படி வைக்கணும். அப்போ எஃப் கிராஸ் ஆர் இங்க இப்படி வச்சுக்கோங்க, எஃப் கிராஸ் ஆர்னா இது என்ன டைரக்ஷன் வந்துடும், கிளாக் வைஸ் வந்துடும். அப்ப ஆர் கிராஸ் எஃப், ஆர்ல 4 ஃபிங்கர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அந்த வெக்டார் டைரக்ஷன் வச்சுக்கணும். எப்படி வைக்கணும்னா உள்ளங்கை எப்படி இருக்கணும்னா அந்த ரெண்டாவது வெக்டாரோட டைரக்ஷன் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஏன்னா என் எஃப் மேலே தான் இருக்கு. இப்போ ஆர் கிராஸ் எஃப் அப்போ இப்படி சுத்தினீங்கன்னா என்ன டைரக்ஷன் வந்துருப்பா, ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆர் கிராஸ் எஃப் தான் கரெக்டாக சுத்துற டைரக்ஷன் சொல்லுது. கட்டவரில் வெளியில வருதுப்பா. கிளாக் வைஸ்னா அவுட்வேர்டு இல்லப்பா, சாரி ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வேர்டு, கிளாக் வைஸ்னா இன்வேர்டு, கிளாக் வைஸ்னா இன்வேர்டு. ஏன்னா நீ அந்த நட்டை கழட்டி பாரு, நீ இப்படி கலட்டும் போது அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கும் பார்த்திருக்கியா. ஸோ வெளியில வந்துருக்கும் போது அவுட்வேர்டு, சரியா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வேர்டு வரும். கிளாக் வைஸ்னா இப்படி டைட் பண்ணிட்டே இருப்பேன், டைட் பண்ணிட்டே இருப்பேன்னா உள்ளா இருக்கும் இன்வேர்டு, ஓகேப்பா. ஓகேப்பா. அப்போ டைரக்ஷன் யார் கரெக்டாக கொடுக்குறா, ஆர் கிராஸ் எஃப் டைரக்டா கொடுக்குதா இல்லை எஃப் கிராஸ் ஆர் கொடுக்குதான்னா ஆர் கிராஸ் எஃப் தான் கரெக்டாக கொடுக்குது. this give the correct direction. ஸோ அப்போ நமக்கு எதுப்பா கரெக்ட், ஆர் கிராஸ் எஃப் தான் யாரோட டைரக்ஷனை கரெக்டாக சொல்றாங்கன்னா டார்க்கோட டைரக்ஷன். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டார்க். ஒன்லி டேக்கன் டார்க் ஃபார்முலா, ஆர் கிராஸ் எஃப் நாட் எஃப் கிராஸ் ஆர், ஓகேவா. தென் மூக் ரூல் ஒன்று இருக்கு இல்லையா, ஓகேங்களா. we have to மூக் ரூல். வாட் இஸ் மூக் ரூல் அப்படின்னா திஸ் இஸ் வெரி ஈஸி. நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஓகேங்கப்பா, இவர்ப்பா, ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எங்கே பாரு, இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு வச்சுட்டு கையை இப்படி 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 முறுக்கிட்டு இருப்போம். அங்கேருந்து வந்துடுவான், தலையில போடுவான் என்ன பண்ற அப்படின்னு. ஆனால் நம்ம அதை பண்ண முடியாது. அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா, சரியா, இங்கே இருக்கப்ப ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனு, இங்கே இருக்கப்ப ஃபோர்ஸு, சரிங்களாப்பா, ஃபோர்ஸு எந்த பாயிண்டை பொறுத்து சுத்த போகுது, இந்த பாயிண்டை பொறுத்தானே சுத்த போகுது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்குல்லப்பா F3 sin θ, அந்த ஃபோர்ஸோட மூக்குன்னு நான் எதை சொல்றேன்னா இந்த ஏரோ மார்க் தான். இட் லுக்ஸ் லைக் மூக்கு, ஓகேவா. இந்த மூக்கு என்ன பண்ணுங்க, சரியா, எந்த பாயிண்டை பொறுத்து சுத்த போதோ அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க, அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அப்படின்னா நான் இங்கே பாரு, சில பேர் இங்கே பாரு இப்படி இருக்கப்பா, இப்படி இருக்குன்னா இப்படி தான் எடுத்துட்டு போகணும் ஈஸியா. அதை விட்டுட்டு இங்கே பாரு நான் இப்படி வளைச்சி எடுத்துட்டு வருவேன், மூக்கை இப்படி தொட்டுறணும், அது விட்டு இப்படி வந்து இப்படி தொடக்கூடாது, புரியுதா இல்லையா. அப்போ மூக்கை அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போனீங்கன்னா இங்கே வந்துடும். திஸ் கிவ்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அவுட்வேர்டு, கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அவுட்வேர்டு. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். சொல்றது புரியுதாப்பா. சப்போஸ் ஃபோர்ஸை கீழே கொடுக்குறான்னு வச்சுக்கோ, இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனு. சப்போஸ் இங்க இருந்து ஃபோர்ஸை கீழே கொடுக்குறான்னு வச்சுக்கோ, F3 சென்டர் ஃபோர்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸான்னு பார்க்கணும்பா. அப்போ அந்த மூக்கை எடுத்துட்டு போயிடு, இந்த மூக்கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டா எங்கே இழுத்துட்டு போகணும் சார், அந்த ரொட்டேஷனல் பாயிண்ட் இழுத்துட்டு போயிடு. இட் கிவ்ஸ் கிளாக் வைஸ். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா நமக்கு அவுட்வேர்டு, ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வேர்டு. அவுட்வேர்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் போட்டு டாட் போட்டுருவோம், சரிங்களாப்பா. கிளாக் வைஸ் அப்படின்னா இன்வேர்டு, கிளாக் வைஸ் அப்படின்னா இன்வேர்டு கிராஸ் போட்டோம், ஓகேங்களாப்பா. இப்போ ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும் சிம்பிளா. அப்படிதான் டார்க்கோ டைரக்ஷன். அதனால நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. அதனால என்ன பண்ண போறோம், கிளாக் வைஸ் டார்க்கை எதையாவது ஒன்று பாசிட்டிவ் எடுத்துக்கணும், எதையாவது ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கணும். அவுட்வேர்டா வருது பாசிட்டிவாகவும் இன்வேர்டா வருது நெகட்டிவா எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கை பாசிட்டிவ்னு எடுத்துக்க போறேன். இப்போ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த போகுதுன்னு அர்த்தம், நெகட்டிவ்னா கிளாக் வைஸ்ல சுத்த போகுதுன்னு அர்த்தம். புரியுதாப்பா, புரியுதுங்களாப்பா, ஓகேவா. அப்போ ஃபைனலா டார்க்கோட ஃபார்முலா ஆர் கிராஸ் எஃப், ஓகேவா. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ் அவுட்வேர்டு. இது வந்து நம்மளோட நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி போனால் நமக்கு தெரியணும், நெகட்டிவ் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், கிளாக் வைஸ்ல சுத்தணும்னு அர்த்தம். அப்போ அது வந்து இன்வேர்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ஆர் கிராஸ் எஃப் நம்ம எப்படி எழுதிக்கலாம், எப்பா எழுதணும் அப்படின்னா, அப்போ மேக்னிடியூட் மட்டும் எழுதுன்னு வச்சுக்கேன், ஆர் எஃப் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாமா. அப்போ நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம், இப்போ ஆர் எஃப் சைன் தீட்டா இருக்கா, ஓகேங்களாப்பா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதிக்கலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா எஃப்னு கூட எழுதிக்கலாம், ஆர் சைன் தீட்டா எஃப்னு கூட எழுதிக்கலாம். யூ கேன் ரைட். இந்த எஃப் சைன் தீட்டா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எஃப் சைன் தீட்டா அப்படிங்கிறது யாருக்கிட்ட சைன் தீட்டா இருக்கோ அவங்க தான் காம்போனன்ட். அப்போ காம்போனன்ட் ஆஃப் யார்கிட்ட இருக்கு, ஃபோர்ஸ், காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸோட காம்போனன்ட் யாருக்கு பர்பண்டிகுலரா இருக்கும்னா
அப்படிதானப்பா? ஆர் இங்க இருக்குப்பா, ஆர் வெக்டார் இங்க இருக்கு, இந்த F3 இங்க இருந்துச்சா, இந்த F3 எப்படி எடுத்துட்டு போனீங்க, ஆருக்கு பர்பண்டிகுலரா எடுத்துட்டு போனீங்க, ஆருக்கு பர்பண்டிகுலரா எடுத்துட்டு போனீங்க, அப்படிதானே? அப்ப காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு இன் தி டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு ஆர் வெக்டார். ஒண்ணு என்ன பண்ணலாம், ஆர் வெக்டாருக்கு பர்பண்டிகுலரா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலப்பா, ஆர் வெக்டாருக்கு பர்பண்டிகுலரா இந்த ஃபோர்ஸை எடுத்துட்டு போலாம். சரிங்களா? ஆர் வெக்டார் பர்பண்டிகுலரா ஃபோர்ஸ் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது காம்போனன்ட் ஆஃப் யாருக்கிட்ட இருக்கு, சைன் தீட்டா ஆர் கிட்ட இருக்கு. இப்போ காம்போனன்ட் ஆஃப் ஆர் வெக்டார் பர்பண்டிகுலர் டு யாருக்கு பர்பண்டிகுலரா இருக்கும், ஃபோர்ஸ் வெக்டார். அப்ப இன்னொன்னு என்ன பண்ணலாம், இப்போ இங்க ஆர் வெக்டார் இருந்துச்சு இல்லையா, இங்க F3 வெக்டார் இருந்துச்சு இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஆர் வெக்டார் பர்பண்டிகுலரா எடுத்துட்டு போலாம். இப்போ F3 யோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இங்க இருக்கா, அந்த F3 யோட லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஆரை பர்பண்டிகுலரா கொண்டு போகணும். புரியுதாப்பா? ஆரை வந்து பர்பண்டிகுலரா கொண்டு போகணும். ரெண்டுமே பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். அதுதான் இங்க போட்டிருக்கோம் நம்ம. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. சரியா? அப்ப நமக்கு என்னப்பா வரும், நல்லா கவனிச்சுங்க. இப்போ எண்ட் ஆஃப் ஸ்லைட் வந்து एक मिनट. அப்ப என்ன பண்ணலாம், டார்க் எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ டார்க் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ஆர் எஃப் சைன் தீட்டா. அதாவது என்ன பண்ணியிருக்கேன், எஃப் வந்து பர்பண்டிகுலரா கொண்டு போயிருக்கேன். யாருக்கு பர்பண்டிகுலரா, எஃப் வந்து பர்பண்டிகுலரா கொண்டு போயிருக்கேன். யாருக்கு பர்பண்டிகுலரா, ஆருக்கு பர்பண்டிகுலரா. அடுத்து இல்லைன்னா ஆர் சைன் தீட்டா எஃப்னு எழுதலாம், ஆர் சைன் தீட்டா எஃப்னு எழுதலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆரை பர்பண்டிகுலரா கொண்டு போயிருக்கேன் யாருக்கு, எஃப்க்கு. ஆர் பர்பண்டிகுலர் டு எஃப் இப்படி கூட எழுதலாம், ஆர் பர்பண்டிகுலர் டு எஃப் எழுதலாம். தட் இஸ் டூ. இது ஒரு வேப்பா. உங்களுக்கு வந்து டைரக்டா இப்போ கொஸ்டின்ல வந்து ஆர் வெக்டார் வந்து ஐ கேப் ஜே கேப்னு கொடுக்குறான்னு வச்சுக்கேன், ஐ கேப் பிளஸ் ஜே கேப்னு கொடுக்குறான்னு வச்சுக்கேன். அதே மாதிரி எஃப் வெக்டார் வந்து டூ ஐ கேப் பிளஸ் த்ரீ ஜே கேப் இந்த மாதிரி கொடுக்குறான்னா, நீ என்ன யூஸ் பண்ணிக்க, ஆர் கிராஸ் எஃப் யூஸ் பண்ணிக்க ஃபார்முலா டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இப்படி கொடுக்கல அவன் டயக்ராம் தான் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கேன். நான் இப்போ சொல்றேன் டயக்ராம் தான் கொடுத்துருக்கானா, இது ஒரு மெத்தடு. எஃப் பர்பண்டிகுலரா கொண்டு போறது இல்லையா, ஆரை பர்பண்டிகுலரா கொண்டு போறது இல்லையா, இது எதுவுமே இல்லையா, நீ என்ன பண்ணிடு, ஆர் எஃப் எழுதிட்டு சைன் தீட்டா, ஆருக்கும் எஃப்க்கும் உள்ள ஆங்கிள் பாக்குறது. வாட் இஸ் தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் எஃப் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டர் ஆர் வெக்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். there are 4 வே இருக்கு. டார்க்கோட ஃபார்முலா, டார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு there are 4 வே. what are the ways, ஓகேவா? what are the ways பா, what are the ways சார், ஆர் கிராஸ் எஃப் வந்து ஒரு வே, இதை யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லையா, ஆர் எஃப் பர்பண்டிகுலர் யோசிச்சு பார்க்கணும். இல்லையா, ஆர் பர்பண்டிகுலர் எஃப் யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லையா, எப்படி யோசிக்கணும்பா, ஆர் எஃப் சைன் சிம்பிளா முடிச்சுட்டு போயிடும். there are the 4 ways to find out the and direction. இது வந்து மேக்னிடியூட கண்டுபிடிச்சு போயிடலாம்னு வச்சுக்கோ. டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு we have a மூக் ரூல். இதோட முடிச்சுக்கலாம். ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது லேர்ன் பண்ண முடிஞ்சுதா? டார்க்கு எடுத்தோடனே டார்க் வந்து எழுதிக்க, ஆர் கிராஸ் எஃப், அதாவது 4 வேஸ் இருக்கு அப்படிலாம் சொன்னோன்னு வச்சுக்கேன், மண்டேலே ஏறாது. 5M வருதாம்மா? இல்லம்மா 5M கிடையாதுமா. ப்ளீஸ் செக்மா யுவர் ஆன்சர்மா. வீணா ஆன்சர் வேணா நீ நோட் பண்ணிக்கிறியாமா? பேலன்ஸ்டு ஒரிஜினல் வந்து 4/3M. ஐயோ ஆமாம்மா, நான் அனுப்புறேம்மா, செய் மறந்துட்டேம்மா. அப்புறமா கிளம்ப வேண்டியது இருக்கு வெளியில, நான் அனுப்புறேம்மா. ஓகேப்பா. என்ன கடைசி இவ்வளவு பேர் தான் இருந்திருக்காங்க. தேங்க்யூ சார், நன்றி.